ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி இருந்தாங்க. இந்த குட்டி ஸ்டோரி குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. இதை நீங்களும் கேட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோட டைட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஸ்பீக் தி ட்ரூத். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போவும் நம்ம உண்மையை மட்டும்தாங்க பேசணும். ட்ரூத் மட்டும்தான் நம்மளை எல்லா இடத்துலையுமே வாழ வைக்குங்க. நம்ம உண்மையை தவிர பொய்யை மட்டும் எப்போவுமே பேசவே கூடாதுங்க. யூ ஷுட் நெவர் டெல் லைஸ். அதாவது நம்ம பொய் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு யாருமே பிடிக்காம போயிடுங்க. இப்போ பேரண்ட்ஸ் நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, டீச்சர்ஸ்க்கு பிடிக்காம போயிடும், ஈவன் ஃப்ரெண்ட்ஸு கூட நம்மளை பிடிக்காம போயிடுங்க. இது எல்லாத்தையும் விட கடவுளே நம்மளை வெறுக்கவும் ஆரம்பிச்சிடுவாருங்க. இதுக்காக தான் ஒரு சின்ன ஸ்டோரியை நான் இப்போ சொல்ல போகிறேங்க. இது என்ன ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு மரம் வெட்டுறவன் வாழ்ந்து வந்தாங்க. அவன் அவனோட வேலையில் ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப ஆனஸ்டாகவும் இருப்பாங்க. எல்லா நாளும் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கோடரி எடுத்துகிட்டு வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு காட்டுக்குள்ளே போவாருங்க. போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே வெட்டுற மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஊருக்குள்ளே அங்கே இருக்க வியாபாரிங்க கிட்ட அதை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அவர் நிம்மதியாக அவரோட வாழ்க்கையை சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மரம் வெட்டுறப்ப அவர் கையில் இருந்த கோடரி தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுங்க. அதாவது ரிவர், அந்த ஆற்றுக்குள்ளே கோடரி விழுந்துருச்சுங்க. அந்த ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக உள்ளே போகுதுங்க. அவரால் என்ன பண்ண முடியலன்னா, அவரோட கையை விட்டு தேடி அந்த கோடரியை கண்டுபிடிக்கவே முடியலங்க. அவரும் ரொம்ப நேரமாக என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோடரியை கை விட்டு தண்ணிக்குள்ளே தேடிட்டே இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஏழை மரம் வெட்டுருவேன் அப்படின்றதுனால அவர்கிட்ட அந்த ஒரே ஒரு கோடரி தான் இருந்துச்சு. அவருக்கு என்னன்னா, ஐயோ இருந்த ஒரு கோடரியும் போயிடுச்சு, இனிமேல் நம்ம தொழிலை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாருங்க. திடீர்னு அவர் கண்ணு முன்னாடி ஒரு தேவதை தோணுனோன்னு அவர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. உடனே உட்கட்டர் என்ன பண்ணார், அதாவது மரம் வெட்டுறவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ராப்ளத்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மரம் வெட்டுறேன், நான் ஒரு கோடரி எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். மரம் வெட்டுறப்ப கை தவறி கோடரி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அதனால் நான் கைவிட்டு தேடினேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவரோட கதையை சொன்னாருங்க. அப்போ அந்த தேவதை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றுக்குள்ளே போய் ஒரு சில்வர் ஆக்ஸ், அதாவது வெள்ளியில் ஒரு கோடரியை கொண்டு இது உன்னோட கோடரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த மரம் வெட்டவர், இல்லை இல்லை இது என்னோட கோடரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அடுத்து ஏஞ்சல் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் ஆன ஒரு கோடரியை காமிச்சு இது உன்னோட கோடரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் அந்த மரம் வெற்றவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை இது ரொம்ப பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்ததாக இருக்குது, இது என்னோட கோடரி கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது தங்கத்திலான கோடரியை வச்சு நான் எப்படி மரம் வெட்ட முடியும், இது எனக்கு தேவையும் படாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. தேவதை உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நான் உன்னோட தேடி எடுத்துறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் கையை விட்டு தேடி அவரோட இரும்பு கோடரியை தான் எதை தொலைச்சாரோ அதையே தேடி அந்த அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இது உன்னுடையதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அவர் ஆமாம் ஆமாம் இதுதான் என்னோட கோடரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொன்னாருங்க. உடனே தேவதை அவரோட நேர்மையை பார்த்து அவர் மேலே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அவரோட நேர்மைக்கு பரிசாக மற்ற 2 கோடரி, வெள்ளி கோடரியும் தங்க கோடரியும் அவருக்கே அவங்க பரிசளிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன உண்மைக்காக தாங்க அவருக்கு இந்த 2 பரிசும் கிடச்சிது. அதனால குழந்தைங்க கிட்ட நம்ம எப்போவுமே என்ன சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, பொய் சொல்லக்கூடாது, எந்த சுச்சுவேஷன்லேயும் உண்மையை மறைக்கக்கூடாது. நம்ம பொய் சொன்னோன்னா கடவுள் கண்டிப்பாக நமக்கு தண்டனை கொடுப்பாரு. அதனால நம்ம எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் தைரியத்தோட என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணுங்க. இதுதாங்க இந்த கதையிலேருந்து தெரிய வர மாரல். தேங்க்யூ.